ஜீரோ சைஸ் இருக்கணும்னு அனரெக்சியா, புலிமியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ அதனால ஜீரோ சைஸ் யாருக்குமே தேவையில்லை. இவங்க வந்து ஹெல்த்து தான் முக்கியம். இவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா, இவங்க இப்போ டெஃபிஷியன்சி என்னெல்லாம் வரலாம்? ஹீமோக்ளோபின் குறைவாகலாம். ஹீமோக்ளோபின் குறைவானா என்ன ஆகும்? ஆக்சிஜன் கூட செல்ஸுக்கு சரியாக போகாது, மற்ற விட்டமின்ஸும் சரியாக போகாது. அதனால இது தப்பான கருத்து. கால்சியம் கம்மியாக இருந்தால் மெக்னீஷியம், B12, B6, விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் இந்த ஜீரோ சைஸில் இருக்கிறவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விட்டமின் சி டெஃபிஷியன்சி வந்தால் ஸ்கின் ப்ராப்ளமே வந்துடும். ஏன்னா கொலாஜன் ஃபார்ம் ஆகிறதே விட்டமின் சி வழியாக. கம்ஸ் எல்லாம் ப்ளீட் ஆகி வாயிலெல்லாம் அப்படியே புண்ணு வந்துடும். மூணாவது வந்து இம்யூனிட்டி. கிரீன், ஆரஞ்ச், ரெட் இதுதான் அந்த வெஜிடபிள்ஸோட கலர்ஸ். இது சாப்பிடணும். க்ரீனில் கீரை, பீன்ஸு, வாட்டரி வெஜிடபிள்ஸ், கேபேஜ், ப்ராக்கலி இவ்வளோ இருக்குது, பட்டாணி. அப்புறம் ஆரஞ்சில் நம்ம ஜீரோ சைஸ்னால் அதை ஒரே ஃபோக்கஸாக வச்சுட்டு உணவை குறைச்சி அசிடிட்டி, அல்சர், ஐபிஎஸ் பல விதமான ப்ராப்ளம்ஸ் வருது டெஃபிஷியன்சினால. அது இன்னொரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் இம்யூனிட்டி குறைவானதுனால இன்னொரு செட் ஆஃப் ப்ராப்ளம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 இயர்ஸ்லேருந்து ஜீரோ சைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது இதுதான் ஹெல்த் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நம்ம உடம்பு எப்படி இருக்கோ நம்ம பாடி டைப்பை பொறுத்து இருக்கு. 3 விதமான பாடி டைப்ஸ் இருக்கு. ஒருத்தர் ரொம்ப ஒல்லியாக சின்னவங்களாக இருப்பாங்க, ஒருத்தர் மீடியம் சைஸாக இருப்பாங்க, ஒருத்தர் பெரியவங்களா இருப்பாங்க. இப்போ 2 ட்வின்ஸ் இருந்தா கூட அவங்களுக்கே வித்தியாசம் வருது. 2 அக்கா தங்கைகள் சிப்ளிங்ஸ் இருந்தா கூட அவங்களுக்கே வித்தியாசம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை. இதை பற்றி டென்ஷன் ஆகிறதுக்கு தேவையே இல்லை. பட் நம்ம உணவை சரியா சாப்பிடாத, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு, எக்கச்சக்க கொழுப்பு சத்து சாப்பிட்டு, வெஜிடபிள் சாப்பிடாத நம்ம வெயிட்டை ஏற்றிக்கணும் அண்ட் அதனால ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது வேற விஷயம். பட் ஜீரோ சைஸ் எல்லாரும் அச்சீவ் பண்ணணும், நம்ம செலிபிரிட்டிஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கறது நல்ல கருத்தே கிடையாது. ஏன்னா ஜீரோ சைஸ் ஆகணும்னு உணவு சாப்பிடாத, அதனால சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து அனோரெக்சியா, புலிமியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. அனோரெக்சியானா மைண்டை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு உணவை சாப்பிட்டாலே அவங்களுக்கு பிடிக்கல, உணவை பார்த்தாலே சாப்பிட முடியல, அரை இட்லி தான் சாப்பிட முடியும், அரை தோசை தான் சாப்பிட முடியும் அப்படின்னு மைண்டை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசிக்குது, சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது. ஐயோ நம்ம சாப்பிட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாந்தி எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இது புக்ஸில் தான் படித்தோம். இந்த காலத்தில் எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்காங்க. ஜீரோ சைஸ் இருக்கணும்னு அனரெக்சியா, புலிமியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ அதனால ஜீரோ சைஸ் யாருக்குமே தேவையில்லை. இவங்க வந்து ஹெல்த்து தான் முக்கியம். இவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா, இவங்க பிளட் பிக்சரில் ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா, இவங்களுக்கு எந்த டெஃபிஷியன்சியும் உடம்புல இல்லாத இவங்க ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருக்காங்களா, இதுதான் முக்கியமான கருத்து. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஹெல்த்துனா இந்தியாவில் வெயிட் நிறையா இருந்தால் தான் ஹெல்த்துன்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. ஹெல்த்துனா அவங்க தேவையான ஹைட்டுக்கு தேவையான வெயிட் இருக்கணும், இதுதான் முக்கியம். இப்போ ஜென்ரலாக எடுத்தோம்னா அரவுண்ட் 160 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருந்தால் -100
60 kgs அவங்க இருக்கணும். இப்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறச்சு 55 கிலோ இருந்தா போதும். அடல்ட்ஸ் 25-40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 60 கிலோஸ் இருக்கலாம், 58 இருக்கலாம், 62 இருக்கலாம். இந்த கால்குலேஷன் வச்சு அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா போதும். இதுக்கும் குறைவா இருக்கணும், நாங்க 50 கிலோ தான் இருக்கணும், 45 கிலோ தான் இருக்கணும்னா உங்களுக்கு உடம்புக்குள்ள டெஃபிஷியன்சிஸ் வந்துடும். இப்ப டெஃபிஷியன்சி என்னெல்லாம் வரலாம்? ஹீமோகுளோபின் குறைவாகலாம். ஹீமோகுளோபின் குறைவானா என்ன ஆகும்? ஆக்சிஜன் கூட செல்ஸுக்கு சரியா போகாது, மற்ற விட்டமின்ஸும் சரியா போகாது. அதனால இது தப்பான கருத்து. கால்சியம் கம்மியா இருந்தா பருவ டைம்ல அவங்களுக்கு வளர வேண்டிய அந்த பொட்டென்ஷியல் ஹைட் வைக்காது. ஹைட் மாத்திரம் இல்லை, இப்ப சில குழந்தைங்கள் எங்களுக்கு கிளினிக்கு வரவங்கலாம் எங்களுக்கு இனிமே ஹைட் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது இயற்கை, நம்ம நிறுத்த முடியாது. பட் ஹைட் வைக்கிறதோட உள்ள ஆர்கன்ஸும் வளர்றது, ஹார்ட், லிவர், யூட்ரஸ், கிட்னி எல்லாமே வளர்றது. அந்த டைமை நீங்க உணவு சரியா சாப்பிடாத இருந்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸும் வளராத எஃபெக்ட் ஆயிடும். போன்ல டென்சிட்டி மேக்சிமம் ஆறுது அந்த டைம்ல, அது கூட எஃபெக்ட் ஆயிடும். அதனால நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டெஃபிஷியன்சியும் உடம்புல இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஸ்கின் மேல லோஷன் போட்டுட்டு வெயிலே போக மாட்டாங்க, வெயில்ல போட்டா கூட ஆன்டி டேன் லோஷன் போட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். அவங்க சப்ளிமெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிட்டு வெயில்ல வாரத்துல 15 நிமிஷம் பிட்வீன் 11 AM and 3 PM நின்னா அவங்க விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராத தவிர்க்கலாம். அப்ப லோஷன் போட்டுக்க வேண்டாம், மற்ற டைம்ல போட்டுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான கருத்து. சில பேர் கேட்பாங்க, நாங்க கார்ல போறதே ஜன்னல் வழியா வர அந்த சூரியன் பட்டா எங்களுக்கு விட்டமின் டி கிடைக்குமா? அப்படிலாம் வராது. டைரக்ட் சன்லைட் பிட்வீன் 11 AM and 3 PM. இதெல்லாம் விடுங்க. மெக்னீஷியம், B12, B6, விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் இந்த 0 சைஸ்ல இருக்கிறவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விட்டமின் சி டெஃபிஷியன்சி வந்தா ஸ்கின் ப்ராப்ளமே வந்துடும். ஏன்னா கொலாஜன் ஃபார்ம் ஆகுதே விட்டமின் சி வழியா. கம்ஸ் எல்லாம் ப்ளீட் ஆகி வாயிலெல்லாம் அப்படியே புண்ணு வந்துடும். மூணாவது இம்யூனிட்டி குறைஞ்சிடும். விட்டமின் சி ஒரு பியூட்டிஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது பல விஷயத்துல ஹெல்ப் ஆகுது. நம்ம இருக்கிற பொல்யூட்டட் வேர்ல்ட்ல நம்மளை காப்பாத்துது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாத. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டே ஆகணும். அவங்க நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். 1 கப் ஆகுது 2 வேளை சாப்பிடணும். கிரீன், ஆரஞ்சு, ரெட் இதுதான் அந்த வெஜிடபிள்ஸோட கலர்ஸ். இது சாப்பிடணும். கிரீன்ல கீரை, பீன்ஸ், வாட்டரி வெஜிடபிள்ஸ், கேபேஜ், ப்ராக்கலி இவ்வளோ இருக்கு, பட்டாணி. அப்புறம் ஆரஞ்சுல கேரட், பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காய், பிளஸ் உங்களுக்கு கேப்சிகம். ரெட்ல உங்களுக்கு பீட்ரூட், டொமேட்டோ அண்ட் கேப்சிகம். இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடணும். மோர் ஆஃப் கிரீன் கலர், 90% கிரீன் கலர். இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா கிரீன் கலர்லேருந்து உங்களுக்கு அயர்ன் கிடைக்கும், விட்டமின் பி கிடைக்கும், ஃபைபர் கிடைக்கும். ஃபைபர் கிடைக்கிறதுனால உடம்புக்குள்ள B12 கிடைக்கும். இது மாதிரி பல விஷயம் இருக்கு. நாங்கள் 0 சைஸ்னா அரை கப்பு சாப்பிட்டீங்கன்னா 3 வேளை எல்லா டெஃபிஷியன்சியும் உடம்புல ஸ்கின்ல ஆக்னி வரும். டெஃபிஷியன்சினால இது ரேஷஸ் வரும், இன்ஃபெக்ஷன் வரும். மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வரும். ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எந்த சைஸை பத்தியும் நம்ம பேசுறது. ஹெல்த்னா என்ன? ஒரு டெஃபிஷியன்சி இல்லாத நம்மளுக்கு எல்லா மூவ்மெண்ட்டும் பண்ண முடியுது. நம்ம பிரிஸ்கா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறச்சே, இல்லை காலேஜ்ல படிக்கிறச்சே, இல்லை வேலை பண்றதே எல்லாம் பண்ண முடியுது நம்மளால. 7 hours ஸ்லீப் நைட்ல டீப் ஸ்லீப் கிடைக்குது. நோ ஸ்ட்ரெஸ் அட் ஆல். இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றோம் த்ரூ மெடிடேஷன், சாண்டிங். இந்த மாதிரி இருந்தா ப்ராப்ளமே வராது. நம்ம 0 சைஸ்னா அதை ஒரே ஃபோக்கஸா வச்சுட்டு உணவை குறைச்சு அசிடிட்டி, அல்சர், IBS
பல விதமான ப்ராப்ளம்ஸ் வருது. டெஃபிஷியன்சினால அது இன்னொரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் இம்யூனிட்டி குறைவானதுனால இன்னொரு செட் ஆஃப் ப்ராப்ளம். இதெல்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர். இதெல்லாம் நம்ம பண்ணவே வேண்டாம். நம்ம ஹெல்த் தான் ஃபோக்கஸ். நம்ம இருக்க வேண்டிய வெயிட் தாராளமா ஒரு டயட்டிஷியன் அப்ரோச் பண்ணுங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ஜங்க் ஃபுட்லாம் குறைவா சாப்பிட்டு, சிப்ஸு, இந்த ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாம் குறைச்சி சாப்பிட்டு, ஹெல்த்தியா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டயட்டை மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி நீங்க ஹெல்த்தியா இருந்து அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம 0 சைஸ் அதனால ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். இது வேண்டவே வேண்டாம், யாருமே செய்யாதுங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்போ பாரு டயட்டிஷியன்ஸ், டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 0 சைஸை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.